கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹெல்த்தியாக செய்யணும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கணும், அதை விட குயிக்காக செய்யணும். அப்படி ஒரு ரெசிபி தான் சோயா சங்க் பிரியாணி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் ப்ளஸ் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பிரியாணியோட ஹோல் ஸ்பைசஸ், பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஜீரகம், ஏலக்காய், மராட்டி மூக்கு, இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி. இது கூடவே மல்லித்தலை, புதினா தலை 2யுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா, வரமிளகாத்தூள், இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற வச்சுருக்க சோயா சங்கை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சங்கை ஹாட் வாட்டரில் ஊற போட்டு நல்லா அதை ரின்ஸ் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சு எடுத்து அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வேணும்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் லெமன் ஸ்கிப் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற ரைஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ்வலாக சாப்பாடுக்கு செய்கிற ரைஸாக இருக்கட்டும், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறமா சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.